செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை என்ன செய்ய மாட்டேன், காணாதிருப்பாய். இந்த 2026ஆம் ஆண்டு, இந்த வருஷம் என் தேவனாகிய கர்த்தர் God says, உன் ஆக்கினையை நான் அகற்றுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய ஆக்கினை என்ன செய்வேன், நான் அகற்றுவேன். I will remove your punishments. ஆங்கிலத்தில் பனிஷ்மெண்ட் இருக்கு. அல்லேலூயா. எப்படி இருக்குது? பனிஷ்மெண்ட், தண்டனை. உன்னுடைய தண்டனை என்ன செய்வேன், நான் அகற்றுவேன். நல்ல கவனமா கேளுங்க. when God removes our punishments, கர்த்தர் நம்முடைய ஆக்கினையை அகற்றும் போது அந்த ஆக்கினை ஏற்கனவே அது ஏற்படுத்தின தாக்கத்தையும் அந்த சத்தத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் அதையும் கூட சேர்ந்து அவர் அகற்றுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான ஆக்கினை பல விதமான சத்தங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கும், பல விதமான சத்தங்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆக்கினை, எப்படிப்பட்ட சத்தத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சத்தத்தை அமைதலாக மறைந்து போகும்படியாக கர்த்தர் செய்கிறார். முதலாவது ஒரு சத்தத்தை பார்த்தோம், விரக்தியின் சத்தம். அல்லேலூயா. என்ன சத்தம்? விரக்தியின் சத்தத்தை பார்த்தோம். ரெண்டாவது ஒரு சத்தத்தை பார்த்தோம், அவமானத்தின் ஒரு சத்தம். முதலாவது எலியாவை பார்த்தோம், ரெண்டாவது ஆதாம் ஏவாளை பார்த்தோம், அவமானத்தின் சத்தம். மூன்றாவது ஒரு சத்தம் இருக்கிறது, மூன்றாவது ஒரு சத்தம் இருக்கிறது, பாவி என்கிற ஒரு சத்தம். பாவி என்கிற ஒரு சத்தம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. பல முறை நாம் பார்த்திருக்கிறோம், பல முறை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும், 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்கள் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே அவர் எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றால் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இங்க இந்த ஒரு ஸ்திரீயை நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்திரீயை சுற்றி அநேக சத்தங்கள் வந்து கொண்டிருந்தது, பல சத்தங்கள். என்ன சத்தம்? இவள் பாவி என்ற ஒரு சத்தம். என்ன சத்தம் வந்தது? இவள் சாக வேண்டும் என்ற ஒரு சத்தம். என்ன சத்தம் வந்தது? இவள் பொல்லாதவ என்று சொல்லுகிற ஒரு சத்தம். அல்லேலூயா. பயங்கரமான ஒரு சத்தம் இந்த ஸ்திரீயை சுற்றி கடந்து வந்தது. இந்த ஸ்திரீயை அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. she was exposed, she was dragged, she was publicly humiliated. இந்த ஸ்திரீயை வந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க? வெளியரங்கப்படுத்தினார்கள். அந்த ஸ்திரீயை வந்து அவர்கள் வந்து அசிங்கப்படுத்தினார்கள், இழுத்து கொண்டு வந்தார்கள், எல்லாருக்கும் முன்பாக அவமானப்படுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனா, அந்த ஸ்திரீயை வந்து அவர்கள் குற்றப்படுத்துவதை காட்டிலும் அவள் குற்றத்தின் அடையாளமாக காண்பித்தார்கள். அதுதான் அதுல முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்திரீயை குற்றப்படுத்துவதை காட்டிலும் குற்றத்தின் பாவத்தின் அடையாளமாக அந்த ஸ்திரீயை வந்து அவர்கள் வந்து கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தினார்கள்.
அழகானமா கேளுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆக்கினை என்ன செய்வேன்? நான் அகற்றுவேன். இந்த இயேசுவினிடத்துல யாரு போனாலும், இந்த இயேசுவினிடத்துல யாரு கடந்து வந்தாலும், அது எவ்வளவு பெரிய ஆக்கினையா இருந்தாலும், அது எத்தனை ஆண்டு ஆக்கினையாக இருந்தாலும், அந்த ஆக்கினை எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், அந்த ஆக்கினையும் அவர் எடுப்பார். அந்த சத்தங்களையும், ஆக்கினை ஏற்படுத்தின சத்தங்களையும் மறைந்து போகும்படியாக செய்வார். அல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல அழகான ஒரு பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை நம்மால் பார்க்க முடியும். 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. எப்படி? நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். என்ன சத்தமாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட சத்தமா இருந்தாலும், எவ்வளவு மோசமான சத்தமா இருந்தாலும், ஆண்டவர் அந்த சத்தத்தை அமைதலாக மறைந்து போகும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீர்கள். உங்க வாழ்க்கையில நம்பிக்கை, விசுவாசத்தை இழந்து போகாதீர்கள். ஆண்டவரை பற்றியிருங்க, கர்த்தரை இறுக பற்றி கொள்ளுங்கள். பலவிதமான சத்தங்களை நீங்கள் கேட்கலாம், பலவிதமான சத்தங்கள் உங்களுக்கு வேதனையை கொடுக்கலாம். அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில அநேக சத்தங்கள் அவளை சுற்றி கொண்டிருந்தது. அந்த சத்தம் அவளை கொல்லும்படியாக ஒரு சத்தம் வருகிறது. இன்னொரு சத்தம் இவள் பாவி என்ற ஒரு சத்தம். இன்னொரு சத்தம் இவளை கேவலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கடந்து வருகிறது. பலவிதமான சத்தங்கள். She was being exposed and dragged and humiliated. அவளை தரத்தரன் இழுத்து கொண்டு எல்லாருக்கும் முன்பாக அவளை வைத்து அவளை அசிங்கப்படுத்தினார்கள். பல சத்தங்கள் அவளை சுற்றி கொண்டிருந்தது. என் பிரியமான தேவஜனமே, என்னென்ன சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி கொண்டு அந்த சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சத்தமா இருந்தாலும் அந்த சத்தத்தை நான் நிர்மூலமாக்குவேன். அந்த சத்தம் மறைந்து போகும்படியாக, அந்த சத்தத்தின் வேறு கூட இல்லாத அளவிற்கு, வாசனை கூட இல்லாத அளவிற்கு அந்த சத்தத்தை முற்றிலும் நான் எடுப்பேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல கூட அழகான ஒரு பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். 22ஆம் அதிகாரத்துல 31, 32 வசனங்களை நாம் பாருங்களேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக என்ன செஞ்சேன்? நான் வேண்டிக் கொண்டேன். பிசாசு என்ன பண்றான்? அங்க பலவிதமான சத்தங்களை கொண்டு வருகிறான். பலவிதமான துன்பத்தின் சத்தம், வேதனையின் சத்தம், அவமானத்தின் சத்தம், பலவிதமான காயத்தின் சத்தம். பிசாசு அங்க சத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். காயப்படுத்தும்படியாக, வேதனைப்படுத்தும்படியாக, குற்றப்படுத்தும்படியாக, துன்பப்படுத்தும்படியாக. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, நம்பிக்கை இழந்து விடாதே, உடைய விசுவாசத்தை இழந்து விடாதே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, உன்னுடைய ஆக்கினை என்ன செய்வேன்? நான் அகற்றுவேன். அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு முடியாததாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் அந்த ஆக்கினை இருந்தாலும் சரி, அந்த ஆக்கினையை ஆண்டவராகிய கர்த்தர் அகற்றும் போது அந்த ஆக்கினை ஏற்படுத்தின தாக்கத்தின் சத்தம் அதுவும் மறைந்து போகும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். நான் நம்பி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், பிசாசு ஆண்டவர் இடத்துல அது கேட்குது. என்னிடத்துல என்ன செய்கிறான்? அவன் உத்தரவு கேட்கிறான். காயப்படுத்த, துன்பப்படுத்த, வேதனைப்படுத்த, அவமானப்படுத்த,
பலவிதமான வேதனைக்குரிய காரியங்கள் செய்யும்படியாக அவனுடைய சத்தம் வந்து கொண்டு இருக்கிறது. என் சகோதரா சகோதரி, தேவனுடைய சத்தத்தை கேளுங்க. என்ன சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், பாவி என்ற ஒரு சத்தம் வரலாம், விரக்தி என்ற ஒரு சத்தம் வரலாம், அவமானத்தின் சத்தம் வரலாம், என்ன சத்தம் வந்தாலும், தோல்வியின் சத்தம் வரலாம், ஏமாற்றத்தின் சத்தம் வரலாம். நீங்க சொல்லலாம், அவ்வளவு காரியங்கள் நான் செய்கிறேன், ஆனாலும் எனக்கு எந்த ஒரு நன்மையும் வருவதில்லை, எனக்கு எந்த ஒரு சந்தோஷத்திற்குரிய காரியங்கள் எனக்கு வரதில்லை. மாறாக எனக்கு எல்லா விதமான அவமானத்தின் சத்தம் தான் வருகிறது, ஏமாற்றத்தின் சத்தம் தான் வருகிறது, பலவிதமான விரக்தியின் சத்தம் தான் வருகிறது, கடிந்து கொள்ளுகிற சத்தம் தான் கடந்து வருகிறது. சோர்ந்து போகாத. The best is yet to come. மிக சிறந்தது இனிமேல் தான் உன் வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஆமென். இங்க ஆண்டவர் சொல்றார், நான் உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். நாம் கீழே விழாதபடி, அந்த சூழல்ல இருந்து நாம் ஜெயிக்கும்படி, அந்த சூழல்ல பாதையை ஆண்டவர் ஏற்படுத்தும்படி, அந்த இடத்துல அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கிலே, அந்த தோல்வியின் பள்ளத்தாக்கிலே, அந்த தோல்வியின் நிலையிலே, அந்த ஏமாற்றத்தின் நிலையிலே, அந்த கண்ணீரின் பாதையிலே ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய சூழலை மாற்றுகிறார். அந்த பாதையே இல்லாத இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு பாதையை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. கலங்காதே, திகையாதே. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை இந்த ஆண்டு அவர் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல கூட ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். அந்த அழகான ஒரு வசனம் பாருங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்து, நமக்கு எது நம்மை சுற்றி இருந்தாலும், நம்மை காயப்படுத்த, நம்முடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை எடுக்க எது நமக்கு முன்பாக இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் அவைகளை உடைக்கிறார், அவைகள் மறைந்து போகும்படியாக செய்கிறார். சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சிலுவைன்றது ஒரு அடையாளம். என்ன அடையாளம் தெரியுமா? வெற்றியின் அடையாளம். சாபத்திலிருந்து நாம் வெற்றி பெற்ற ஒரு அடையாளம் தான் சிலுவை. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய சூழலை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய அவமானத்தை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய நிந்தைகளை, நம்முடைய எல்லா விதமான விரும்பத்தகாத சூழ்நிலைகளை சிலுவை மரத்திலே அவர் சுமந்து தீர்த்தார். சிலுவை என்பது ஒரு அடையாளம், வெற்றியின் சின்னம், சமாதானத்தின் சின்னம். அல்லேலூயா. என்ன அழகான ஒரு வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசி பட்டணத்திற்கு எழுதின அந்த நிருபத்தில் அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை என்ன செஞ்சாரு? குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு, நடுவில் நிக்குது, நம்மளை குற்றப்படுத்த, நம் பாவி என்று சொல்ல, விரக்தியை ஏற்படுத்த, அவமானத்தை ஏற்படுத்த நடுவிலே அவைகள் நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை உடைக்கிறார். அது மறைந்து போகும்படியாக கர்த்தர் செய்கிறார். சிலுவையிலே என்ன செஞ்சார்? அவர் ஆணி அடித்தார். வாசிங்க. அதுக்கு பிறகு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே என்ன செஞ்சார்? வெற்றி சிறந்தார். என் சகோதரா சகோதரி, ஒன்னே ஒண்ணுதான் உங்க வாழ்க்கையில நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒன்று. என்ன சத்தம் கேட்டாலும் உங்களுக்குள்ளாக ஒரே ஒரு சத்தம் தான் வரணும். ஆண்டவராகிய இயேசு எனக்காக சிலுவை மரத்திலே எல்லா சத்தத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. என் இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார். இந்த சத்தங்கள் ஒன்றும் இல்லை. இந்த சத்தத்தை விட பெரிய ஒரு சத்தம் இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம். அவர் சொன்னாரு, எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது. அந்த சிலுவை மரத்திலே அவருடைய சத்தம் எனக்குள்ளாக இப்பொழுதும் ரீங்காரம் செய்கிறது. இப்பொழுதும் அந்த சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர் சொன்ன சத்தம், இட் இஸ் finished, எல்லாம் முடிந்தது என்ற ஒரு சத்தம். இந்த வேதனையின் சத்தம், இந்த பாவி என்ற ஒரு சத்தம், இந்த கவலைகளின் சத்தம், இந்த விரக்தியின் சத்தம், இந்த அவமானத்தின் சத்தம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நரகம் நாம் செய்த பாவத்தை
அது கொண்டு வந்து அது வைத்து கொண்டு காத்து கொண்டு இருக்கும். நம்ம வருவோம். அல்லேலூயா. நரகம் என்ன செய்யுது? நாம் செய்த பாவத்தை அது வைத்து கொண்டு அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அங்க வந்துருவோம். எங்க வந்துருவோன்னு? நரகத்துக்கு வந்துருவோம்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்குது நரகம். ஆமென். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நமக்கு விடுதலையை, நமக்கு ரட்சிப்பை, நமக்கு சமாதானத்தை, நமக்கு வெற்றியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் நமக்கு கொண்டு வந்தது. அல்லேலூயா. பிசாசு he shows our sin. பிசாசு நம்முடைய பாவத்தை நமக்கு காண்பிக்கிறான். அந்த பாவம் ஏற்படுத்தின தாக்கத்தை, அந்த பாவம் ஏற்படுத்தின சத்தத்தை பிசாசு காண்பிக்கிறான். ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய காயத்தை காண்பித்து அவருடைய சத்தம் அந்த காயத்திலிருந்து கடந்து வருகிறது. என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்ற ஒரு சத்தம் கடந்து வருகிறது. அல்லேலூயா. பிசாசு நம்மை கீழே தள்ளி நசுக்கும்படியான சூழலை அவன் அநேக சத்தங்களை அவன் கொண்டு வருகிறான். அல்லேலூயா. என் சகோதர சகோதரி, we are not evidence of our past. கடந்த காலத்தின் காரியங்கள், அதாவது கடந்த காலத்தில் செய்த தவறின் அடையாளம் நாம் அல்ல. மறுபடியும் சொல்றேன், கடந்த காலத்தின் செய்த தவறின் அடையாளம் நாம் அல்ல. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளமாக நாம் இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, கடந்த காலத்தின் பாவத்தின் அடையாளம் நாம் அல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளமாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சத்தம் உங்களை சுற்றி கொண்டிருக்கிறது? என்ன சத்தம் உங்களை சுற்றி கொண்டிருந்தாலும் ஒரு சத்தம் இருக்கிறது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரியை சுற்றில அநேக சத்தங்கள் கடந்து வந்தது. அவமானத்தின் சத்தம், பாவி என்ற ஒரு சத்தம், ஏமாற்றத்தின் சத்தம், தோல்வியின் சத்தம், பல சத்தங்கள் கடந்து வந்தது. என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, அந்த யோவானுக்கு இந்த சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல இந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய பார்க்கலாம். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்துல கொண்டு வந்து அந்த ஸ்திரீயை நடுவிலே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. உடனே இயேசு என்ன செஞ்சாரு பாருங்க, வசனத்துக்கு கீழே. இயேசுவோ இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு இயேசு என்ன பண்ணாரு? கீழே குனிந்து விரலினால என்ன செஞ்சாரு? தரையில அவர் எழுதினார். எந்த விரல் 10 கட்டளையை எழுதினதோ அந்த விரல் இப்ப கீழே தரையில எழுத வேண்டிய நிலை வந்துருச்சு. அல்லேலூயா. The finger that wrote the tablet. 10 கட்டளைகளை எந்த விரல் எழுதுனதோ இப்போ என்ன பண்ணுது? இப்போ அந்த விரல் கீழே தரையில எழுதக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. நல்ல கவனமாக கேளுங்க. இந்த ஆண்டவரால் எது வேண்டுமானாலும் உங்களுக்காக செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆண்டவர், எத்தனை பெரிய தெய்வம். இப்போ அந்த தெய்வம் என்ன செய்யறாரு? கீழே தரையில அவர் எழுதி கொண்டு இருக்கிறார். நல்ல கவனமாக கேளுங்க. Jesus will cross and do anything. He will cross any barriers. எந்த தடைகளையும் தாண்டி அவர் நமக்காக கடந்து வருவார். எந்த தடைகளையும் தாண்டி நமக்கு அற்புதங்களை கொண்டு வருவார். எந்த தடைகளையும் தாண்டி நம்முடைய சூழலை இந்த இயேசுவால் மாற்ற முடியும். நீங்க யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அவர் அதாவது ஆண்டவராகிய இயேசு சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு அவர் வந்தார். அங்கே யாக்கோபினுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். இங்க பொதுவா யூதர்கள் சமாரியா தேசத்திற்குள்ளாக வரமாட்டாங்க, அந்த இடத்திற்குள்ளாக வரமாட்டாங்க. அவர்களோடு பேச மாட்டார்கள், அவர்களோடு எந்த ஒரு தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். சமாரியர்கள் அவர்களோடு எந்த ஒரு தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். யாரு? யூதர்கள். அல்லேலூயா. இயேசு அவர் ஒரு யூதன்.
அவர் என்ன செய்யறாரு, அவர் வேணும்ட்டே இந்த இடத்திற்குள்ளாக அவர் கடந்து வந்து அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயோடு அவர் பேசக்கூடிய ஒரு நிலையை அவர் கொண்டு வந்தார். பொதுவா யூதர்கள் அவர்கள் வந்து இவர்கள் சமாரியார்களை வந்து வெறுப்பாங்க. ஆனா இயேசு அவர் வெறுக்கல, அவர் நேசிக்கும்படியாக அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. He traveled miles, அநேக மைல் தூரம் அவர் வந்து கடந்து வந்தார். ஏன் கடந்து வந்தார் தெரியுமா? இந்த உடைந்த இந்த ஸ்திரீயை அவர் காணும்படியாக, இந்த உடைந்த பாத்திரமா இருக்கக்கூடிய அந்த சமாரியா ஸ்திரீயை அவர் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும்படியாக அவர் பல மைலு தாண்டி இந்த ஒரு ஸ்திரீக்காக அவர் தேடி கடந்து வந்தார். He crossed social, cultural and moral barriers. அவர் சமூக சூழ்நிலைகளை, கலாச்சாரங்களை, நெறிமுறைகளை எல்லாத்தையும் பல தடைகளை அவர் தாண்டி அவர் கடந்து வந்தார். நல்லா கவனமா கேளுங்க. If you were the only one to be saved, நீங்க மாத்திரம்தான் அந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களை மாத்திரம்தான் ஆண்டவராகிய கர்த்தர் விடுதலை செய்யணும் என்ற ஒரு சூழல் வந்தாலும் உங்களை மாத்திரமே விடுதலை செய்ய இந்த ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை தேடி கடந்து வருவார். அல்லேலூயா. இந்த இயேசு உங்களுக்காக யாவையும் எதுவனாலும் இந்த இயேசு உங்களுக்காக செய்ய முடியும். உங்களை தேடி வருகிற ஒருவர் அவர் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. அல்லேலூயா. பிலிப்பியர்கள் எழுதின நிருபத்துல அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்துல பாருங்களேன். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செஞ்சாரு? அவர் தாழ்த்தினார். ஏன்? உங்களையும் என்னையும் விடுதலை செய்ய, ஏன் உங்களையும் என்னையும் ரட்சிக்க, ஏன் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மாற்றும்படியாக அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி நம்மை தேடி வந்த ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். இந்த ஸ்திரீயை சுற்றி அநேக சத்தங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஸ்திரீயை வந்து அவர் கடிந்து கொள்ளல. அவர் என்ன செய்யல? அவர் கடிந்து கொள்ளல, அவர் திட்டல. மாறாக என்ன தெரியுமா செஞ்சாரு? அவளை சுற்றி இருக்கிற அந்த ஆக்கினையின் சத்தத்தை அமைதலாய் மறைந்து போகும்படியாக ஆண்டவராகிய இயேசு செய்தார். 8ஆம் அதிகாரம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் வசனத்தை பாருங்களேன். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். பெரிய செய்தியெல்லாம் இல்லை, பெரிய வாக்குவாதம் இல்லை, நோ டிபேட், பெரிய வாக்குவாதம் இல்லை, நோ சர்மன், பெரிய செய்தி எல்லாம் அல்ல. ஒரே ஒரு வார்த்தை தான். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, அந்த கையில வச்சிருந்த கல்லெல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஒரே ஒரு வார்த்தை, அந்த திரள் கூட்டமான ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை அந்த சத்தமெல்லாம் மறைந்து போகும்படியாக செய்தார். அல்லேலூயா. அந்த அந்த பெருங்கூட்டம் பெரிய சத்தத்தோடு கற்களோடு வந்தார்கள். ஆண்டவருடைய ஒரே ஒரு சத்தம், ஆண்டவராகிய இயேசுவின் ஒரே ஒரு சத்தம், அந்த இருதயமெல்லாம் குத்துண்டு, அந்த இருதயமெல்லாம் உடைந்து அவர்கள் கடந்து அந்த இடத்தை விட்டு போகும்படியாக செய்தார். என் பிரியமான தேவஜனமே, when Jesus speaks, இந்த இயேசு பேசினா, இந்த இயேசுனுடைய சத்தம் கடந்து வந்தா, அது எப்பேற்பட்ட ஆக்கினையின் சத்தமா இருந்தாலும், அது எவ்வளவு கொடூரமான சத்தமா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிதான சத்தமா இருந்தாலும் எல்லாம் மறைந்து போகும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இந்த இயேசு நமக்காக, அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி நமக்காக அவர் கடந்து வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். He died for our sins. He died for our sins. He came down from heaven. அல்லேலூயா. அவர் தேடி உங்களுக்காக எனக்காக அவர் கடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பெரிய தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். He fights our battles. நம்முடைய யுத்தங்களை அவர் முன்னின்று, அவர் நம்முடைய யுத்தங்களை அவர் சந்திக்கிறார். நம்முடைய யுத்தங்களிலே அவர் கடந்து வருகிறார். நம்முடைய தேவைகள் என்ன, அவர் நமக்கு சந்திக்கிறார். அது எவ்வளவு கடினமாக, அது எவ்வளவு குறைபாடான காரியமாக இருந்தாலும் இந்த இயேசு அவர் நமக்காக யாவையும் செய்து முடிகிறார். அல்லேலூயா.
He restores. நம்முடைய நிலையை மாற்றுகிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். அழகானமா கேளுங்க. 8ஆம் அதிகாரம் அதே அந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வார்த்தையை அந்த அந்த இடத்துல நாம பார்க்க முடியும். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? எங்க அந்த சத்தம் எல்லாம் காணோம்? உன்னை சுத்தி நிறைய சத்தம் வந்துச்சு, எங்க அந்த சத்தம்? ஒரு சத்தமும் உன்னை வேதனைப்படுத்தலையா? உன்னை காயப்படுத்தலையா? உன்னை கல்லால அடித்து உன்னை கொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தலையா அந்த சத்தம் எல்லாம்? அல்லேலூயா. அந்த ஸ்ரீ சொல்றா, இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே. சொன்ன மாத்திரத்துல இயேசு ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். பாருங்களேன். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஆக்கினையை அகற்றும்படியாக தான் நான் கடந்து வந்தேன். அல்லேலூயா. நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், மாறாக என்ன செய்வேன், அந்த ஆக்கினையை ஏற்படுத்தின அந்த தாக்கத்தையும் அந்த சத்தத்தையும் எடுக்க நான் கடந்து வந்தேன். நீ போ, இனி என்ன செய்யாத, நீ பாவம் செய்யாதே. He removed her shame. அவளுடைய அவமானத்தை, வெட்கத்தை ஆண்டவராகிய கர்த்தர் அவர் எடுத்தார். ஒரு புதியதொரு ஆரம்பத்தை, he gave her new beginning. ஒரு புதியதொரு ஆரம்பத்தை அந்த ஸ்திரீக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்தார். முடிந்தது என்று நினைத்தார். அவ்வளவுதான், my life is over, என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலை அவளுடைய நிலையா இருந்தது. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் புதியதொரு ஆரம்பத்தை அவளுடைய வாழ்க்கையில அவர் கொண்டு வந்தார். அந்த இடத்துல 3 சத்தம் இருந்துச்சு. அந்த இடத்துல 3 சத்தம். ஒண்ணு அந்த பெருங்கூட்டத்தினுடைய சத்தம், 2வது அந்த ஸ்திரீனுடைய சத்தம், 3வது ஆண்டவராகிய இயேசுவின் சத்தம். 3 சத்தம். பெரிய சத்தம் அந்த கூட்டத்தின் சத்தம். அடுத்த பெரிய சத்தம் அந்த ஸ்திரீனுடைய சத்தம். அழுக, ஏமாற்றம், தோல்வி, பயம். அந்த சத்தம் ரொம்ப பெரிதாக இருந்தது. ஆனா இயேசுனுடைய சத்தம் பெரிதாக இல்லை, சாதாரணமாக தான் இருந்தது. ஆனா அந்த சாதாரணமான சத்தம் அசாதாரணமான காரியங்களை அந்த இடத்துல கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, உங்க வாழ்க்கையில என்ன சத்தம் உங்களை சுற்றி கொண்டிருந்தாலும், பலவிதமான வேதனையின், ஏமாற்றத்தின், தோல்வியின், அவமானத்தின், விரக்தியின் சத்தம், அது என்ன சத்தமாக இருந்தாலும், அது எத்தனை வருஷமாக அந்த ஆக்கினை ஏற்படுத்தின சத்தமாக இருந்தாலும், இந்த ஆண்டவராகிய இயேசுவின் சத்தம் அது ரொம்ப மெலிசா தான் கேட்கும், ரொம்ப கம்மியா தான் கேட்கும், ரொம்ப குறைவா தான் கேட்கும். ஆனா அந்த சத்தம் எல்லா சத்தத்தை காட்டிலும் பெரிய காரியங்களை அந்த சத்தம் கொண்டு வரும். விசுவாசிக்கிறவங்கெல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகள் எடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வருஷமா இருந்தாலும் இந்த இயேசுவுக்கு முன்பாக எந்த சத்தமும் சத்தத்தை கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. His voice is more powerful than anything. அவருடைய சத்தம் ரொம்ப வல்லமை உள்ளது, ரொம்ப பராக்கிரமுள்ள காரியங்களை செய்யும். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, I will remove